அனைவருக்கும் என் மாலை வணக்கம். இந்த நாளிதழ் வெளியீட்டுக்கு வருகை புரிந்திருக்கும் என் மூத்த அதிகாரி ஐயா குமரவேல் மற்றும் இந்த வெளியீட்டு ஆசிரியர் அண்ணன் அசோகன் மற்றும் குமார் மிஸ்டர் நிறுவனர் மற்றும் அனைத்து நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஆய்வாளர் திரு தங்கமணி அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்த அண்ணன் அசோகன் அவர்களுக்கு மீண்டும் எனக்கு நன்றி. இதில் என்னுடைய ஆர்வம் என்னவென்றால், இதன் மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுன்றது என்னோட சர்வீஸில் இருந்தது. அந்த ஆசையை நிறைவேற்றி விட்டார் அண்ணாச்சி. அது ரொம்ப மிக மகிழ்ச்சி. ரெண்டாவது, இது மாதிரி புத்தகம் படிப்பது என்பது எனக்கு ஒரு தனிப்பட்ட பழக்கம் உண்டு. என் குழந்தை கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி புத்தகமாக படிக்கணும். வாசிப்பில் தான் நம்மளுடைய அறிவு விருத்தி அடையும். பல புத்தகங்கள் படிக்கணும். நம்ம பாட புத்தகத்தை தவிர வேறு பலங்கள் படித்தாதான் நம்மளுக்கு ஒரு நீ வருங்காலத்தில் படிக்கிறப்ப பெரிய படிப்புக்கு முன்னேற்றத்துக்கு ஏற்படும்ன்றது என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லுவேன். அதை இங்கே பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது இந்த புத்தகத்துக்கு முதல் சந்தாதாராக நான் வந்தவுடனே இதில் என்னுடைய இதை நான் பதிவு பெற்று விட்டேன். 5ஆண்டு சந்தாதாரர் என்ற என்னுடைய முதல் உறுப்பினரை நான் பதிவு செய்கிறேன் என்பதை இந்த நிகழ்வில் கூறிக்கொண்டு என்னுடைய முதல் சந்தாதாரர்கள் இருக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு என்னோட செய்யக்கூடிய ஒருவர் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய ஆண்டவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எனது மாலை வணக்கம். நமது இந்த விழாவிற்கு என்னை அழைத்த நமது அருமை அன்பர் அன்பிற்கு இனிய திரு அசோகன் சார், வள்ளுவர் சொல்றாரு, அன்பின் வலியது உயிர்நிலை அத்திலாக்கு என்பு தோல் போன்ற உடம்பு. இந்த உடம்புல அன்பை எடுத்துட்டோம்னா எலும்பையும் தோலையும் போன்ற வெறும் உடம்பு தானா, கூடுதானா, அந்த அன்பு அவர் தான். எப்போ பார்த்தாலும் நம்ம கை கொடுக்கினாலும் ஆத்மார்த்தமாக கை கொடுப்பாரு, பேசினாலும் புன்னகைத்தாலும் நண்பருக்கு நன்றி. அடுத்தபடியாக எங்களது முன்னாள் காவல் கூடுதல் துணை ஆணையர் ஐயா அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி திரு ரஜினி குமார் சார், இதனால் இவன் முடிவு என்றாயது அதனை அவன் கற்பிடார். அவர் லாண்டாவராக இருக்கட்டும், சிறப்பு பிரிவாக இருக்கட்டும், எங்கே போனாலும் இப்போ கூட நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் சார், போலீஸ்காரர் பப்ளிக்காக இருக்கும்போது குட்டி பையில இருக்கும்போது அவங்களை பார்த்துருக்காரு. பிஎஸ்ஐ சைக்கிளில் வருவார், லத்தி சைடில் வச்சுக்கிட்டு அவர் பார்த்தாலே தெரிஞ்சு ஓடிடுவோம். நான் கேட்க தான் செஞ்சேன், அவர் பார்த்துருக்காரு. அந்த ஒரு பெருமைக்குரிய ஐயா அவர்களுக்கும் அடுத்தபடியாக நமது குமார் உரிமையாளர் ராமச்சந்திரன், பேரிலேயே ராமச்சந்திரன், அருமையான ஒரு பேர் வச்சிருக்காரு. வள்ளுவர் சொல்றார், அற்றார் அடைபசி தீர்த்தல் அக்தொருவர் பெற்றார் பொருள் வைப்பு கூடி. நீங்க சம்பாதிச்ச பொருளை கொண்டு போய் பேங்க்லயோ டாக்டர்லயோ எங்கேயும் வைக்கக்கூடாது. ஒரு பசி வரவருடைய வயிற்றுல வைக்கணுமா, அதுதான் முக்கியமான ஒரு சேமிப்பா. ருசிக்குனாலும் சரி, பசினாலும் சரி. எங்களுக்கு கோயிலுக்கு, மாரியம்மன் கோயிலுக்கு என்ன செஞ்சாலும், ரிசர்வ்லைன் மாரியம்மன் கோயிலுக்கு எப்போ போனாலும் சரி, சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், அன்னதானம் இருக்கட்டும், அள்ளி கொடுப்பாரு, கிள்ளி கொடுக்க மாட்டாரு. நல்ல மனிதர். அதே போல எங்கள் காவல் உதவி ஆணையர், வேலென்று வெற்றி பெறுவது மன்னவன் கோலது கோடாது எரி என்று எங்களுக்கு ஒரு நண்பருக்கு நண்பராய், தோழருக்கு தோழராய் செங்கோல் ஆட்சி புரிஞ்சுட்டு வர்றாரு எங்களுடைய அன்பர் ஐயா அவர்கள். அவருக்கு ஒரு நன்றி. பத்திரிகை துணை ஆசிரியர் திரு குமரன் சார், முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அவரை பார்த்தாலே ஒரு புன்னகை தரும். இப்பதான் பார்த்திருக்கேன், பார்த்தோன்னே பல நாள் பழகிய ஒரு நமது மாத இதழ், அதிலே பாருங்க, ஒன்றே குலம் ஒருவரே தேவன் லெப்ட்ல போட்டிருக்காங்க. அது யாரு சொன்னதுன்னா திருமூலர், திருமந்திரம், வள்ளுவருக்கு மூத்தவர் அவர். நம்மளுடைய சித்தர்லையும் வருவாரு, நாயன்மார்லையும் வருவார். அவர் ஒருத்தர் தான். நல்ல ஒரு வாசகம், ஒன்றே குலம் நீயே நானும் ஒன்று. இதுலேயே எல்லாமே அவுட் ஆகி போச்சு. அந்த ஒரு இதை எடுத்து தாரக மந்திரத்தை எடுத்து இந்த பத்திரிகையை வச்சிருக்காங்க. அனைவருக்கும் போய் சேரணும். அடுத்தபடி அப்படிங்களா, வாய்மையை வெல்லும்
எப்பயுமே தர்மம் தான் ஜெயிக்கும், உண்மை தான் ஜெயிக்கும். இந்த பத்திரிகையில பார்த்த உடனே நம்மளுக்கு ஐ கேட்சிங் பார்த்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் அனைத்தையுமே போட்டிருக்காங்க. அருமையா நல்ல ஒரு புத்தகம். மனித நேயம் அப்படின்றத பற்றி ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய சின்ன ஒரு நிகழ்வை சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன் நேரம் கருதி. ஐயா அவங்ககிட்ட ஒரு நம்மளை பள்ளி மாணவர் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் எத்தனையோ கண்டுபிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஆத்ம திருப்தி கொடுத்த கண்டுபிடிப்பு எது போது அவர் கண்களையிடார். என்ன படிக்கிற தம்பின்றாரு. அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்றான். இது வரைக்கும் என்னை யாருமே கேட்காத கேள்வி. எனக்கு ஒரு ஆனந்தம் கொடுத்தது 2. ஒன்று பொக்ரான் வெடிகுண்டு அப்படின்றது நம்ம உலக அரங்கில் இந்தியாவையும் ஒரு வல்லரசு பட்டியலில் சேர்க்கறதுக்காக பொக்ரான் வெடிகுண்டு சோதனை நடத்தி அமெரிக்காவுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய வெற்றியை செஞ்சு இந்தியாவை தூக்கி உலக நாடுகளை நிறுத்தினேன். அது ஒரு ஆனந்தம். அடுத்தபடியாக அக்னி பிரித்தி அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு சேட்டலைட் அனுப்பணும், அது ஒரு ஆனந்தம். இதெல்லாம் விட ஒரு ஊனமற்றோர் மாற்றுத்திறனாளிகள் மாற்றி சொல்லிட்டேன். மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு ப்ரோக்ராம் போன இடத்துல அவங்க தேசிய கீதம் போடும்போது கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்று கீழே விழுந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த கேலிபர் சொல்லக்கூடிய காலை செயற்கை அந்த கால் மாட்ட முடியாது ஷூ மாதிரி போட்டு 4 கிலோ வெயிட் இருக்குமா. அதை பார்த்துட்டு போய் அன்னைக்கு நைட் அவருக்கு தூக்கமே வரலையா. இந்த குழந்தையோட கஷ்டப்படுது. நம்மலாம் என்ன ஒரு பெரிய விஞ்ஞானி. வள்ளுவர் சொல்றாரு, அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்ற. உன்னுடைய அறிவுடைய உச்சம் என்னன்னா அடுத்த உயிர் கஷ்டப்படுறத நீ உன்னுடைய கஷ்டமா நினைச்சு போக்கணுமா. அன்புன்னு சொல்ல அந்த இடத்துல அறிவு, நம்ம அறிவு எதுக்கு பயன்படணும், அடுத்தவருடைய வேதனையை போக்கணும்ட்டு இந்த ஃப்ளைட்ல ராக்கெட்ல தயாரிக்கக்கூடிய ஒரு அலுமினியம் எத்தோப்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் இருக்கு. அது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ராக்கெட் எப்படி அனுப்பணும், வெயிட் இல்லாமல் அதை கொண்டு போயிட்டு கேலிபர் செய்கிறாரு. செஞ்சது 4 கிலோல இருந்து வெறும் 400 கிராம்ல லைட் வெயிட்டா செஞ்சு அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக கொடுக்குறாரு. முதல்ல கொடுத்தோட அந்த குழந்தைங்க ஓடுறதும் ஆடுறதும் தவறுறதும் இதை பார்த்தோன்னே அவருடைய அக்னீசர்கள் எழுதுறாரு, முதல் நாள் கவலையில் நான் தூங்கவில்லை, 2ஆம் நாள் ஆனந்தத்தில் எனக்கு தூக்கம் வரவில்லை. நல்ல ஒரு கண்டுபிடிப்பு. முதல் சொன்ன 2 ஆனந்தம், இந்த 3வது கண்டுபிடிப்பு எனக்கு பேரானந்தம், பரம திருப்தி அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இந்த மாதிரி மனிதநேய கவசம் மாத இதழ் வாழ்க, அதனுடைய பதிப்பாளர்கள் உரிமையாளர்கள் அனைவரும் வளர்க என்று வாழ்த்து கூறி நினைவுகிறேன். நன்றி. எத்தனை திருக்குறளை படிச்சு வச்சிருக்காரு பார்த்தீங்களா. இன்னைக்கு திருக்குறளை சரியா உச்சரிக்காதவர்கள் மத்தியிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரலை பொருத்தமா போட்டிருக்கிற தங்கமணிக்கு மீண்டும் ஒரு முறை நல்ல கரவொலி கொடுக்கலாம். மேடையில் யோசிச்சிருக்காரு, மண்டபத்தில் எழுதிட்டு தான் வாங்கிட்டு வர்றாரு. உட்கார்ந்து இந்த இடத்துல யாருக்கு என்ன கொடுக்கலாம், யாருக்கு என்ன இதுதான் மிகச்சிறந்த கேட்டார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப முடிவுதான் சொல். கேட்டவங்க கேட்கணும் கேட்காதவங்க ஐயோ நகைச்சுவை நாவலர் வாழ்க வளர்ந்து ரொம்ப தனியாக எனக்கு சொல்லுவார். ஏன்னா ரிசர்வ் மாரியம்மன் கோயிலில் எனக்கு என்ட்ரி கொடுத்தவர் அவர் தான். இன்னைக்கு தொடர்ந்து இத்தனை வருஷமா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தங்கமணி தான். அவர் தங்கமான மணி. ஆமாம், ரொம்ப சிறப்புக்குரிய அற்புதமான மனிதர். அடுத்தபடியாக நம்முடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சட்ட ஆலோசகர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு மேடையிலே சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து சிறப்புரைக்கு தங்கமணி சாரை கூப்பிட வேண்டியதான். ஏன்னா அவ்வளோ அழகா, ஏன்னா அந்த அவருடைய தினசரி அவருடைய தினசரி பதிப்புகளை பார்க்கும் போதே ரொம்ப அருமையா இருக்கு. எனக்கு போட்டுருவாரு அந்த பதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவமா இருக்கும். அந்த அளவிற்கு எல்லோரையும் தட்டி எழுப்புகிற அந்த காவல்துறையில அவ்வளவு காவல்துறையில மன மகிழ்ச்சியா இருக்கிறவர் தங்க. நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஆசிரியர் அசோகன் அவர்களுக்கும், உதவி ஆசிரியர்கள் விஜய் குமாரவேல் சார் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக நான் ஆசிரியராக ஒரு 10 ஆண்டு காலம் பணியிலே இருக்கின்றேன்.
தற்பொழுது வழக்கறிஞராகவும் ஒரு 18 ஆண்டு காலமாக பணியில் இருந்து கொண்டிருக்கிறேன். தொண்டு என்ற வார்த்தை இருப்பதால் தான் இன்று வரை தொண்டு செய்கின்ற நபர்கள் இருக்கிறார்கள். நம்மளாம் தொண்டு செய்கிறவங்களை விமர்சனப்படுத்துறதும் நம்ம தான். அவங்க அதாவது செய்கிறாங்கன்ற எண்ணம் நமக்கு வரணும். ஒரு தொண்டு செய்கிறவர் அவங்க அந்த வார்த்தை இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே ஒரு அன்னதான நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் என்ன? தொண்டு செய்யணும், பாவங்களை தீர்க்கணும்னா அன்னதானம் போடு அப்படின்னு ஒரு சயின்டிஃபிக்காக அவர் சொல்லும் பொழுது தான் அதெல்லாம் நடைபெறுகிறது. அண்ணன் அவர்கள் அவர் எந்த அளவுக்கு வசதிப்படுத்தவர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற காலம் வரைக்கும் அவர் அந்த காலத்திலிருந்து பல்வேறு சிரமங்களை தாண்டி ஒரு தனி மனிதனாக எல்லா அதிகாரிகளையும் பார்த்து பேசி பழகி அதன் மூலமாக நண்பர்களுக்கு உதவி செய்கிற பழக்கத்தை அவர் இன்னைக்கு வரைக்கும் வச்சதுனால நான் அவரை ஒரு நாள் தேடி சென்றேன். இவரை போல பல நபர்களை நான் தேடி சென்று பார்ப்பதும். இப்படி ஷேக்ஸ்பியர் அவர்கள் ஆங்கிலத்தினுடைய ஒரு கதாநாயகன். இன்றளவும் ஒரு ஆங்கிலம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷேக்ஸ்பியர் புத்தகத்தை தான் நம்ம படிக்கிறோம். ஆங்கிலம் ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா ஷேக்ஸ்பியர் தெரியாது போட்டாங்க. ஷேக்ஸ்பியருடைய வாழ்க்கையை எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஞானி, ஆங்கிலத்தில் ஒரு கவிஞர், இப்படி பல புத்தகங்களை எழுதியிருந்தவர். அவர் வாழ்க்கையில் முதலாக நடந்த சம்பவம் என்னன்னா, தான் படித்ததையும் தன்னுடைய அறிவையும் வெளிப்படுத்துவதற்காக அவர் வாழ்ந்த பகுதியிலே ஒரு 5000 பேர் கூடக்கூடிய ஒரு பூங்காவிலே உரையாற்றுகிறார். தனி மனிதனாக, ஒரு மனிதனாக. யாருமே கேட்கல ஒரு பேச்சை. கேட்காத பட்சத்தில் ஒரு மனிதன் அவருடைய பேச்சை குற்று கவனிக்கின்றார். அப்பொழுது அவருடைய திறமையும் அவருடைய அறிவும் ஞானமும் ஒரு மனிதனுக்கு தெரிய வருகிறது. அவர் ஒருவரை கூட்டி வந்து இப்படி அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய அனைவரும் ஷேக்ஸ்பியரை பாராட்டி அவர் பேச்சை கேட்டிருக்கிறார்கள் என்று வரலாறு. அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஒரு புத்தகம், இந்த புத்தகம் என்பது வந்து ஆசிரியர்களை சொல்லுவான். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தோம்னா அவன் அன்னைக்கே கேட்பான், அதை அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றது வராது. டேய், எங்கள் ஆசிரியர் பேச நான் கேட்குறேன், அதனால இன்னைக்கு நான் வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு எப்போ சொல்லுவோம்? அவன் போய் அவன் அப்பனாகி பிள்ளையை பார்க்கும்போது நீங்கள் நான் கஷ்டப்படுறா, நீ ஆசிரியர் பேச கேட்குறா. அப்போ ஆசிரியர் அன்று சொன்ன அந்த கருத்து பலனளிக்காவிட்டால் கூட அவனுடைய பிள்ளைகளுக்கு அது பயன்படுகிறது. ஆக புத்தகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கும் சொல்லுவது, சொல்ல நினைப்பது, ஏதோ ஒரு இடத்துல நல்ல மனிதனை உருவாக்குவதற்கு ஒரு வழிவகை செய்யும். இந்த இதழ் எல்லா வகைகளிலும் நாமெல்லாம் ஆதரிச்சு ஒரு புத்தகமாக இல்லாமல் ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி நினைச்சு ஒரு புத்தகம் பங்கு விளையாட்டி கூட இந்த புத்தகம் ஒரு நாள் சிறப்படைந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பயன்படுவதிலே வளர்வதற்கு நாம் ஆதரிப்போம். அது வளர வாழ்த்துகின்றேன் நான் என் அளவிலே. அன்பிற்கினியவர்களே, கிராட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல். நன்றி உணர்வு இருக்கணும். ஒரு மனிதனை வாழ்த்தவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க. குமரவேல் சார் வந்து ஒரு விஷயம், ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் இருக்கிறார். அன்னைக்கு நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். இவர் பேசினா அங்க நடக்காத சூழ்நிலை, ஆனா இவர் உயிரை காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அன்னைக்கு போனா நடக்காது, இதுல நமக்கு நஷ்டம் தான் வரும்னு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அன்னைக்கு நான் யதார்த்தமாக இருந்தேன். போய் அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு போராடிய மனிதன் நான் யதார்த்தமாக இருந்தேன். அது அவருக்கு நான் யாருக்கு சொல்ல விரும்பவில்லை, நான் சாதித்தேன். அப்ப அதாவது பெரிய பெரியவங்களை பற்றி தேவையில்லை,
எனக்கு ஒரு மனுஷன் என்ன செஞ்சாயா, எனக்கு விசுவாசமா இருந்தானியா, எனக்கு அசிங்கம் வந்த பொழுதும் இது நடக்காது என்றாலும் நான் முயற்சி எடுத்தேன் என்ற காரியத்தை அந்த ரஜினி கூட அதனால தான் இவரை பார்க்க போல அனுப்பி விடுவேன். எனக்கு எங்கள் அங்கிருந்து நின்று பார்க்க போல சார் அனுப்பி விடுவேன். அவர் எதுக்கு தெரியல கீழே விடப்பாரு. ஆனால் உண்மையிலேயே யாரும் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு வேலையை நாங்கள் பேர் சொல்ல போகிறதுக்காக நான் சொல்லலை, அது அவர் சார் புரிஞ்சுக்கணும். அப்படி நன்றி உணர்வு ஒரு மனிதனுக்கு வேண்டும். எல்லா பேரும் நீ நன்றி செய்யல, பெற்ற தாய் தகவல் நன்றி செய்யும், குடிக்கிற தண்ணியை நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம குழந்தை சேர் கிடைச்சா நன்றி சொல்லணும். கடினமான பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம், ஒரு நிலம் கிடைச்சா அந்த இடத்துல நன்றி சொல்லணும். நன்றி உணர்வு இருந்தால் நாம் எந்த உயரத்திலும் சொல்லலாம். மனிதநேய கவசம், மனிதநேயத்தையே பாதுகாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்காரு நினைக்கிறேன். கவசம் என்பது பாதுகாப்பு, மனிதநேயத்தை காப்பாற்றணும்னு சொன்னா நம்ம நல்லது செய்யணும். எல்லாரும் அவர் ஒரு சார் வந்து அந்த அண்ணன் சிவமணி வந்து 10 பேர் புத்தகம் வாங்குவார். புத்தகம் என்ன இந்த 10 புத்தகத்தை அவர் அந்த 100 புத்தகத்தை நம்மளை மாதிரி ஆளுகிட்ட கூட பெற்று அதை போய் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கணும் நினைக்கிறார் இல்லைங்களா, அது மிகப்பெரிய சிறப்பு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் கொடுக்குற 100 புத்தகமாக இருக்கலாம், அந்த நபர் அதை கவனிக்கின்ற நபர்கள் இருக்காங்களா, நம்ம ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுக்குற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றார். ஆக தொண்டு செய்கின்ற மனப்பான்மை இருப்பது மட்டும் நமக்கு நன்றென்று தொண்டு செய்பவர்களை இந்த உலகத்தில் அதிகப்படியாக உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசியல் பேசவில்லை, அரசியல் சாக்கடையாக இருக்கின்றது. அதிலும் கூட ஒழுங்கான அரசியல் செய்கிறோம் என்று சொன்னதால்தான் ஆம் ஆத்மி கட்சி ஒரு முறை வந்து முதலமைச்சர் தெரிவிக்கின்றது. அந்த வார்த்தைக்கு ஆம் ஆத்மி கட்சின்னு ஒன்று உருவாச்சுங்க, எத்தனையோ பேர் கட்சியில் வளராமல் போயிடுவாங்க. அந்த வார்த்தை அவங்க சொன்ன இது லஞ்சம் லாவணியம் இருக்காது என்ற வார்த்தையை சொன்ன உடனே இந்த மக்கள் எப்படி ஆதரவு ஒரு முதலமைச்சரை ஒரே நேரத்தில் உருவாக்கினார்களோ அதுபோல நல்ல விஷயங்களுக்கு நாம் ஆதரித்து வளர்த்து விட வேண்டும். அவர் போன்று நம்மளும் 4 பேருக்கு செய்ய வேண்டும். அவருக்கு பின்னால் இந்த இதழ் நடக்க வேண்டும். அவரை 100 பேர் பேச வேண்டும், அதற்குள்ள நம்மளை 100 பேர் பேச வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஆதரவு தெரிவிக்க வேண்டும். நம்மளும் இந்த புத்தகத்தில் இடம்பெறுவதற்கு நம்மளும் சேர்ந்த கருத்துக்களை நம்ம வந்திருக்கோம். அவரை நம்பி நமக்கு ஒரு நல்ல கருத்து தெரிஞ்சுச்சுன்னா அந்த கருத்தை எடுத்துகிட்டு போய் அந்த ஆசிரியர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்கள் போடுங்க, இது மக்களுக்கு பயனுள்ள விஷயம், நான் இந்த புத்தகத்திலிருந்து எடுத்தேன்ற விஷயத்துக்கு போய் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னீங்கன்னா அதுவும் இந்த மக்களுக்கு பயன்பாடுகள் இருக்கும். அந்த வழியும் உதவி செய்ய வேண்டும். இந்த மெம்பர்ஷிப் நம்ம என் சார்ந்த நபர்களுக்கு இதை கொண்டு செலுத்தும் பொழுது இது இன்னும் வளர்ச்சி அடையும். அவர் தொண்டுள்ள படைத்தவர், அவருக்கு நம்ம உறுதியாக இருக்கும். அவரை பற்றி சிலர் தவறாக பேசுவார்கள், அவர் செய்வதை கூட நம்ம செய்வது கிடையாது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அவரை தாண்டி நம்ம நல்லது செய்ய வேண்டும், அவருக்கு துணி கட்ட வேண்டும் என்று வாய்ப்பு நன்றி. மிக அழகாக யதார்த்த உண்மைகளை பதிவு செய்திருக்கிறார் நமது போற்றுதலுக்குரிய செல்வராஜ் அவர்கள். மிக நேர்த்தியாக. என்ன காரணம் அப்படின்னா, துண்டுக்கென்றே அடைவான் ஞானத்தங்கமே, இவன் கேளிக்கு ஆளாவான் ஞானத்தங்கமே என்று சித்தர் பாடல் சொல்லுது. அதுபோல் அசோகன் அவர்கள் தொண்டுக்கென்றே அடையக்கூடியவர். வாடகை 2 சக்கர வாகனத்திலேயும் வருவார், 4 சக்கர வாகனத்திலேயும் வருவார். அவர் தான் டிரைவர். அம்பாசிடரில் வந்தாருன்னா அவர் தான் டிரைவர். தனக்குன்னு ஒரு உதவியாளர் கூட வச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி எல்லாமே அவரே முன்னின்று ஒரு ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தான் நான் அவரை சொல்லுவேன். அந்த அளவுக்கு விழாவை சிறப்பாக நடத்தக்கூடிய அசோகன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இருந்தாலும் கூடவே இருந்து பார்க்கிற பொறியாளர் குமரன் அவர்கள் பாராட்டினால் இன்னும் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் இதோ வாழ்த்துறை வழங்க குமரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வருகையிலிருந்து சிறப்பு செய்திருக்கின்ற மதுரையினுடைய சூப்பர் ஸ்டார், அவர் வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னாலே போதும், எல்லாருக்குமே தெரியும். மதுரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினி குமரவேல் கூட சொல்ல வேணாம், மதுரையின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னாலே தெரியும். நம்ம அட்வொகேட் சொன்ன மாதிரி
அவர் எத்தனையோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. இப்போ எங்களோட இணைந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ண போறாரு, நிறைய எழுத போறாரு. ஸோ எங்களுடைய இந்த கவசத்தின் மனிதநேய கவசத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்முக திருக்குமரன் சாரை வந்து நம்ம வாழ்த்த முடியாது. ஏன்னா அவருக்கு ஆசீர்வாதம் எங்கே கிடைக்குதுன்னா மீனாட்சி அம்மன் இருந்து டைரெக்டாக அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஏன்னா யாரை புகழ்ந்து பாடினா ரொம்ப சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில் இருந்தாலே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. அந்த மதுரை அம்பதியை பாராட்டி ஒரு மகிழக்கூடிய ஒரு நம்ம சண்முக திருக்குமரன் சார் வந்து இவ்வளோ சிறப்பாக எங்களுக்காக மேடையில் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்க யாருமே வந்து இது ஒரு திட்டம் போட்டு வந்து அது மாதிரிலாம் கிடையாது. எங்களுடைய இணைந்து நல்லதுனாலும் சரி அவங்க இருப்பாங்க, கெட்டதுனாலும் சரி அவங்க இருப்பாங்க. இதுதான் வந்து நட்பிற்கு இலக்கணம். இப்போ என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம்? யாருமே எதையுமே எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. நம்ம என்னத்தை எடுத்து நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். அது மாதிரி இருக்கிற இந்த மதுரையில் வாழ்றதே பெருசுங்கும் போது மதுரை எம்பதியை பாராட்டுற சண்முக திருக்குமரன் சார் அவர்களை பாராட்டுறதுல எனக்கு உண்மையிலேயே பெரிய கௌரவமாக இருக்கு. அதே மாதிரி ஏசி சார் வந்து அவங்களோட இதை நான் ஆட்டிடியூட் பார்த்தேன். நம்ம சார் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சு நான் வந்து இது மாதிரி படிக்கணும்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும், நான் செய்வேன் நீங்களும் செய்யணும். இது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களுக்கு சொல்றதே பெரிய விஷயம். இப்பெல்லாம் சொல்றதும் பெரிய விஷயம். யார் கேட்கறாங்கன்னா கேட்கல இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்மளோட கடமை. அது மாதிரி ஏசி சார் வந்து இது மாதிரி இன்னைக்கு இல்லை, இது மாதிரி நாங்கள் நிறைய புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க ஒரு காப்பியை. கண்டிப்பாக உங்களை எப்பயுமே இன்வைட் பண்ணுவோம். உங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு அவங்களையும் வாழ்த்தி, அதே மாதிரி குமார் சார் பற்றி நம்ம சொல்ல வேணாம். யாரும் சொன்னாங்க, அதாவது பசிக்கும் சரி ருசிக்கும் சரி. பசிக்கு போனால் கூட ருசியாக சாப்பிடணும்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா ஊர்லேயுமே எதை போட்டாலும் சாப்பிட்டு வந்துடுவோம். மதுரையில் அப்படி கிடையாது. நமக்கு வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. இந்த கடையை விட அந்த கடை நல்லா இருந்தால் அங்கே போயிடுவோம். ஸோ அந்த காம்படிஷன்லேயும் நம்பர் 1 இருக்கிற நம்ம குமார் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி நிறைய தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதை நான் பார்த்தேன். நான் தொண்டு, அதாவது நீங்கள் வளர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் 4 பேருக்கு நல்லா செஞ்சால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வளர முடியும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அது மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பார். ஸோ அது மாதிரி குமார் சார் அவர்களுக்கும் வந்து சிறப்பிச்சதுக்கு நன்றியை தெரிவித்து, ஏன்னா இது நன்றி தெரிவிக்கிறதோட ஒரு வாழ்த்துறை அவ்வளோதான். அதே மாதிரி சுரேஷ், நண்பர் சுரேஷ், அவர் பாருங்க, எங்களுக்கெல்லாம் வந்து காஃபி வீட்டுக்கே போனால் கூட மாமிகிட்ட சொல்லி ஒரு லைட்டாக போட்டுருந்தார். சாருக்கு பாருங்க எப்போ வந்து காஃபி போட்டு நல்லா கொடுத்தாரா தெரியல, இன்னைக்கு அந்த காஃபியை சொல்லிட்டே இருக்காரு. அவர் காஃபி மட்டும் இல்லை, அல்வாவும் நல்லா போடுவார். எங்கள் வீட்டுல எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ் ஓப்பனிங்க அவர் தான் போட்டார். அன்னைக்கு போட்ட காசி அல்வாவை இன்னைக்கு வரைக்கும் மறைக்கலாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டதுனால சுவை கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடியே காசியில் வந்து அல்வா போட்டு இன்னைக்கும் வந்து ஒரு சுரேஷ் கேட்டரிங், சுரேஷ் வீடியோஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு நிறைய தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். என்னடா நம்ம தான் வந்து நிறைய இடத்துல போய் பேசுகிறோம், நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசுவோம். அப்போ பேசும்போது நிறைய பேருக்கு புதுசாக தெரியும். நமக்கு திருக்குறளையே புதுசா சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழும் வள்ளுவரா இருக்கிற எங்களுடைய தங்கமணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் பாருங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாங்க, அதனை அவருக்கு விடல. அது மாதிரி சார் வந்து கரெக்டா கூப்பிட்டு வந்து அவரை அவருக்கு விட்டாரு. அவர் இந்த தீபாவளி வேற முடிஞ்ச என்னன்னு தெரியல, பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரு. இது வந்து 1000 வாடா பட்டாசு மாதிரி இருக்க தங்கமணி சாரோட பேச்சு. அதனால இனிமேல் பொது இடத்துக்கு போகும்போது நம்மளாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆளுங்க இல்லாதனாலதான் நம்ம பேசுறது கொஞ்சம் பெருசா தெரியுது. சார் நீங்க எதுக்கும் கொஞ்சம் நாங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் இதா பண்ணுங்க, நீங்க போகும்போது நல்லா பேசுவீங்க. ஏன்னா உங்க பேச்சுக்கு முன்னாடி இங்க பேச்சுல எடுபடாது போல இருந்தாலும் சார் இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம், என்னடா அவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து விடுக்கா இருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேலே நம்ம நிற்க முடியாது. ஒரு கிளாஸ் எடுத்துட்டா 1 மணி நேரத்துக்கு மேலே நின்னா நமக்கு அப்படி கை காலம் வலிக்கும், அப்படியே உட்காந்துருவோம். 24 மணி நேரமும் வந்து அவங்க நின்று மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, நம்ம தூற்றுவரை பற்றி கலவக்கூடாது, வாழ்த்துவதற்காக சார் 99%. அந்த 1% அன்னசுன்றதான் நம்ம இதை பண்ணணும்.
உங்களுடைய அந்த இதுக்கு திறமைக்கு ஒரு சல்யூட் சார். அதே மாதிரி அட்வொகேட் சார் சொன்னாங்க இப்பெல்லாம் ஓகே, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தான் என் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்ச பையன் சென்னையில் பிஇ படிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு அதான் யோசிச்சு எப்படி இதுன்னு. அதே மாதிரி சார் பாருங்க, பட் ஆசிரியர்கள் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலை முடிஞ்சுதான் 5:30 மணிக்கு போனோமா, 6:30 மணிக்கு டியூஷன் எடுத்தோமா, 8:30 மணிக்கு வீட்டுக்கு போனோமா, நான் வீட்டுக்காரமா கூப்பிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போனோமா அப்படின்னு இல்லாமல் அப்புறமேலும் ஒரு அட்வொகேட்டா மாதிரி இந்த உயர்நீதிமன்றத்தை கலக்கிற எங்களுடைய வக்கீலுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய சகோதரன் குட்டி சங்கர், இவர் இங்கே மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் நம்ம ப்ரெசன்ஸை வந்து அப்படியே நிப்பாட்டணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, நீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஒரு கலர் படிச்ச உடனே உங்களுக்கு வந்து அதோட இன்டென்ஷன் தெரிஞ்சு போயிடும். அந்த ப்ளூ கலரும் அவர் அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, அது கலர் சூஸ் பண்ணி நம்ம அசோகன் சாரை வந்து கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த டேட்டாவை பத்தி பேசி, அவர்கிட்ட வந்து இது மாதிரி QR கோடை பத்தி, குயிக் ரெஸ்பான்ஸ் பத்தி பேசி, அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் நினைச்சது கூட நீங்க சாதிச்சிருக்காரு பாருங்க. அவர் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் புக்கு. அது மாதிரி என்னுடைய சகோதரனை வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக ஃபைனலா எங்களுடைய மூத்த சகோதரன் அசோகன் அவர்கள், அதாவது நிறைய சொல்லுவாங்க அவரை பத்தி, எடுத்த காரியத்தை வீட்டுக்காரமா சொன்னாலும் கேட்க மாட்டார், நிறைவேற்றுறதுல அவங்க சொன்னா கூட கேட்க மாட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன, ஒரு 50 வயசுக்கு மேல முன்னாடிலாம் வீரம் இருக்கும், ஓமா உன் வேலையை பாரு. 50 வயசுக்கு மேல நம்ம யாருமே சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, கடைசியில வீட்டுக்காரமா சொன்னதுதான் ஃபைனல் நடக்கும். இவர்கிட்ட என்னன்னா 60 வயசாச்சு, நாங்க திருப்பி 2வது வந்து 60வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப கூட எடுத்த காரியத்துல அவங்க சொன்னா கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவர் எடுத்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றுறாரு இல்லைய, அதுல எந்த பாகுபாடும் காமிக்கவே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, வீட்டுக்காரமா இருந்தாலும் சரி, யாருடையுமே அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணிடுவார். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மனிதநேய ஆர்கனைசேஷன்ல FCRI வாங்கி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா மதுரையில? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த FCRI டெல்லி வரைக்கும் போய் போராடி வாங்கி, FCRI வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு டெடிகேஷன் வேணும், எவ்வளவு டாக்குமெண்டேஷன் வேணும். அதான் சொல்லுவாங்க, அவங்க நிறைய படிக்கணுங்கிறது கிடையாது, படிப்பு வேற அறிவு வேற. படிக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்து ஒரு அறிவாளி, படிப்பாளியா இருக்குங்கிற அவசியம் கிடையாது. அறிவு தான் வந்து உங்களை எங்கேயுமே தூக்கி நிப்பாட்டும். பாருங்க, ஒரு டேட்டா எடுக்கணும் FCRIல, எல்லாரோட டேட்டாவும் கொண்டு வந்து, நான் சொன்னேன் சும்மா தப்பிக்கிறதுக்காக, தலைவரை எனக்கு SBIல அக்கௌண்ட்லாம் இல்லை. உடனே அங்கே SBIல அந்த அக்கௌண்ட் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்து, மேனேஜர் நம்பர்லேருந்து பேசுறாரு, சார் நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறேன், உங்க தலைவர் வந்திருக்காரு, நீங்க தான் செயலாளராங்க, வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி எந்த நிகழ்வா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த மனிதநேய கவசம் 20 பக்கம் வந்தா கூட, 25 பக்கம் வந்தா கூட, 100 பக்கம் வந்தா கூட, கண்டிப்பா அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வெளியில வரும். அவர் இருக்கிறதுக்கு பிறகு நாங்களும் அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போவோம். நாங்க இருக்கிற வரைக்கும் அவரும் எடுத்துட்டு போவாரு. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவரோட உந்துதலை பார்த்து சார் சொன்ன மாதிரி மற்றவங்களை சேர்ந்து இதை எடுத்துட்டு போவாங்க. இந்த நிகழ்விற்கு சிறப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க நண்பர்கள்லாம். எங்களுடைய நான் முருகன்லாம் பார்த்ததே இல்லை, இது மாதிரி பொது நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரவியெல்லாம் பார்த்ததே இல்லை. இது மாதிரி சிறப்பாக வந்து நிறைய பேருக்கு எனக்கு பேர் தெரியல, ஆனால் எல்லாரையும் நல்லா தெரியும். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக வந்து அனைத்து உதவிகளும் செஞ்ச அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி குட்லக் நிருபர், எங்கள் நிருபருக்கு தான் வந்து நல்லா சொல்லணும், ஏன்னா நிறைய நிகழ்வுகளை எங்களுக்கு தரப்போறாரு, அவர் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய அசோகன் சார். அதுதான் அவர் எடுத்த காரியம் நிறைவேறணும், வாழ்க்கெல்லாம் வேணாம், நிறைவேறும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிற எங்களுடைய ஆசிரியர் அவர்களை வாழ்த்தி வணங்கி அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். அப்படின்னு சொன்னாலே தெரியும், நம்ம அட்வொகேட் சொன்ன மாதிரி அவர் எத்தனையோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. இப்போ எங்களோட இணைந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ண போறாரு, நிறைய எழுத போறாரு. ஸோ எங்களுடைய இந்த கவசத்தின் மனிதநேய கவசத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
சண்முக திருக்குமரன் சாரை வந்து நம்ம வாழ்த்த முடியாது. ஏன்னா அவர் வந்து அவருக்கு ஆசீர்வாதம் எங்க கிடைக்குதுன்னா மீனாட்சி அம்மன் இருந்து டைரக்டா அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஏன்னா யாரை புகழ்ந்து பாடினா ரொம்ப சிறப்பா இருக்குமோ அது மாதிரி அவங்க டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. மதுரையில இருந்தாலே பெரிய விஷயம் சொல்றாங்க. அந்த மதுரை அம்பதியை பாராட்டி ஒரு மகிழக்கூடிய ஒரு நம்ம சண்முக திருக்குமரன் சார் வந்து இவ்வளவு சிறப்பா எங்களுக்காக மேடையில பண்றாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்க யாருமே வந்து இது ஒரு திட்டம் போட்டு வந்து அது மாதிரிலாம் கிடையாது. எங்களுடைய இணைந்து நல்லதுனாலும் சரி அவங்க இருப்பாங்க, கெட்டதுனாலும் சரி அவங்க இருப்பாங்க. இதுதான் வந்து நட்பிற்கு இலக்கணம். இப்போ என்னத்தை எடுத்துட்டு போக போறோம்? யாருமே எதையுமே எடுத்துட்டு போக போறது கிடையாது. நம்ம என்னத்தை எடுத்து நம்மளால முடிஞ்ச நல்லது செய்யணும். அது மாதிரி இருக்கிற இந்த மதுரையில வாழ்றதே பெருசுங்கும் போது மதுரை எம்பதியை பாராட்டுற சண்முக திருக்குமரன் சார் அவர்களை பாராட்டுறதுல எனக்கு உண்மையிலேயே பெரிய கௌரவமா இருக்கு. அதே மாதிரி ஏசி சார் வந்து அவங்களோட இதை நான் ஆட்டிடியூட் பார்த்தேன். நம்ம சார் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கருத்துக்களை எடுத்து வச்சு நான் வந்து இது மாதிரி படிக்கணும்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும், நான் செய்யவேன் நீங்களும் செய்யணும். இது மாதிரி வாழணும் அப்படின்னு நினைச்சு மற்றவங்களுக்கு சொல்றதே பெரிய விஷயம். இப்பெல்லாம் சொல்றதும் பெரிய விஷயம். யார் கேட்கிறாங்கன்னா கேட்கறது கேட்கல இல்லை, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்மளோட கடமை. அது மாதிரி ஏசி சார் வந்து இது மாதிரி இன்னைக்கு இல்லை, இது மாதிரி நாங்கள் நிறைய புத்தகம் ரிலீஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க ஒரு காப்பியை. கண்டிப்பாக உங்களை எப்பயுமே இன்வைட் பண்ணுவோம். உங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய சந்தோஷம் அப்படின்னு அவங்களையும் வாழ்த்தி, அதே மாதிரி குமார் சார் பற்றி நம்ம சொல்ல வேணாம். யாரும் சொன்னாங்க, அதாவது பசிக்கும் சரி ருசிக்கும் சரி. பசிக்கு போனால் கூட ருசியாக சாப்பிடணும்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எல்லா ஊர்லேயுமே எதை போட்டாலும் சாப்பிட்டு வந்துடுவோம். மதுரையில் அப்படி கிடையாது. நமக்கு வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. இந்த கடையை விட அந்த கடை நல்லா இருந்தால் அங்கே போயிடுவோம். ஸோ அந்த காம்படிஷன்லேயும் நம்பர் 1 இருக்கிற நம்ம குமார் சார் அவர்களுக்கும் அதே மாதிரி நிறைய தொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனதை நான் பார்த்தேன். நான் தொண்டு, அதாவது நீங்கள் வளர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் 4 பேருக்கு நல்லா செஞ்சால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வளர முடியும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அது மாதிரி தான் எல்லாத்தையும் செஞ்சு வைப்பார். ஸோ அது மாதிரி குமார் சார் அவர்களுக்கும் வந்து சிறப்பிச்சதுக்கு நன்றியை தெரிவித்து, ஏன்னா இது நன்றி தெரிவிக்கிறதோட ஒரு வாழ்த்துறை அவ்வளோதான். அதே மாதிரி சுரேஷ், நண்பர் சுரேஷ், அவர் பாருங்க, எங்களுக்கெல்லாம் வந்து காஃபி வீட்டுக்கே போனால் கூட மாமிகிட்ட சொல்லி ஒரு லைட்டாக போட்டுருந்தார். சாருக்கு பாருங்க எப்போ வந்து காஃபி போட்டு நல்லா கொடுத்தாரா தெரியல, இன்னைக்கு அந்த காஃபியை சொல்லிட்டே இருக்காரு. அவர் காஃபி மட்டும் இல்லை, அல்வாவும் நல்லா போடுவார். எங்கள் வீட்டுல எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆஃபீஸ் ஓப்பனிங்க அவர் தான் போட்டார். அன்னைக்கு போட்ட காசி அல்வாவை இன்னைக்கு வரைக்கும் மறைக்கலாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டதுனால சுவை கம்மியாக இருக்கான்னு எனக்கு தெரியல. 25 வருஷத்துக்கு முன்னாடியே காசியில் வந்து அல்வா போட்டு இன்னைக்கும் வந்து ஒரு சுரேஷ் கேட்டரிங், சுரேஷ் வீடியோஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு நிறைய தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி நான் ஒரு நிமிஷம் ஆடிட்டேன். என்னடா நம்ம தான் வந்து நிறைய இடத்துல போய் பேசுகிறோம், நம்ம வந்து டெக்னிக்கலாக பேசுவோம். அப்போ பேசும்போது நிறைய பேருக்கு புதுசாக தெரியும். நமக்கு திருக்குறளையே புதுசா சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழும் வள்ளுவராக இருக்கிற எங்களுடைய தங்கமணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் பாருங்க, இதனால் இவன் முடிக்கும் என்றாங்க, அதனை அவருக்கு விடல. அது மாதிரி சார் வந்து கரெக்டா கூப்பிட்டு வந்து அவரை அவருக்கு விட்டாரு. அவர் இந்த தீபாவளி வேற முடிஞ்ச என்னன்னு தெரியல, பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரு. இது வந்து 1000 வாழ பட்டாசு மாதிரி இருக்க தங்கமணி சாரோட பேச்சு. அதனால இனிமேல் பொது இடத்துக்கு போகும்போது நம்மளாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஆளுங்க இல்லாதனாலதான் நம்ம பேசுறது கொஞ்சம் பெருசா தெரியுது. சார் நீங்க எதுக்கும் கொஞ்சம் நாங்கெல்லாம் பேசும்போது கொஞ்சம் இதா பண்ணுங்க, நீங்க போகும்போது நல்லா பேசுவீங்க. ஏன்னா உங்க பேச்சுக்கு முன்னாடி இங்க பேச்சுல எடுபடாது போல இருந்தாலும் சார் இதெல்லாம் வந்து நம்ம நினைப்போம், என்னடா அவங்கெல்லாம் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து விடுக்கா இருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம மேலே நம்ம நிற்க முடியாது. ஒரு கிளாஸ் எடுத்துட்டா 1 மணி நேரத்துக்கு மேலே நின்னா நமக்கு அப்படி கை காலம் வலிக்கும், அப்படியே உட்காந்துருவோம். 24 மணி நேரமும் வந்து அவங்க நின்று மக்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, நம்ம தூற்றுவரை பற்றி கலந்துக்கூடாது, வாழ்த்துவதற்காக சார் 99%. அந்த 1% அன்னில்தான் நம்ம இதை பண்ணணும். உங்களுடைய அந்த இதுக்கு திறமைக்கு ஒரு சல்யூட் சார். அதே மாதிரி அட்வொகேட் சார் சொன்னாங்க, இப்பெல்லாம் இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தான் என் கூட அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ படிச்ச பையன், சென்னையில் பிஇ படிச்சுட்டு பிஎல் படிச்சுருக்கான்.
அதான் யோசிச்சு இப்படி இதுன்னு. அதே மாதிரி சார் பாருங்க, பட் ஆசிரியர்கள் மெஜாரிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலை முடிஞ்சுதான் 5:30 மணிக்கு போனோமா, 6:30 மணிக்கு டியூஷன் எடுத்தோமா, 8:30 மணிக்கு வீட்டுக்கு போனோமா, நான் வீட்டுக்காரமா கூப்பிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் போனோமா அப்படின்னு இல்லாமல் அப்புறமேலும் ஒரு அட்வொகேட்டா மாதிரி இந்த உயர்நீதிமன்றத்தை கலக்கிற எங்களுடைய வக்கீலுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக என்னுடைய சகோதரன் குட்டி சங்கர், இவர் இங்கே மட்டும் கிடையாது, எங்கே போனாலும் நம்ம ப்ரெசன்ஸை வந்து அப்படியே நிப்பாட்டணும், அதுதான் முக்கியம். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, நீங்க ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. ஒரு கலர் படிச்ச உடனே உங்களுக்கு வந்து அதோட இன்டென்ஷன் தெரிஞ்சு போயிடும். அந்த ப்ளூ கலரும் அவர் அந்த கலர் சூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, அது கலர் சூஸ் பண்ணி நம்ம அசோகன் சாரை வந்து கன்வின்ஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த டேட்டாவை பத்தி பேசி, அவர்கிட்ட வந்து இது மாதிரி QR கோடை பத்தி, குயிக் ரெஸ்பான்ஸ் பத்தி பேசி, அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் நினைச்சது கூட நீங்க சாதிச்சிருக்காரு பாருங்க. அவர் ரிலீஸ் பண்ண மாதிரி தான் புக்கு. அது மாதிரி என்னுடைய சகோதரனை வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக ஃபைனலா எங்களுடைய மூத்த சகோதரன் அசோகன் அவர்கள், அதாவது நிறைய சொல்லுவாங்க அவரை பத்தி, எடுத்த காரியத்தை வீட்டுக்காரமா சொன்னாலும் கேட்க மாட்டார், நிறைவேற்றுறதுல அவங்க சொன்னா கூட கேட்க மாட்டார். ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன, ஒரு 50 வயசுக்கு மேல முன்னாடிலாம் வீரம் இருக்கும், ஓமா உன் வேலையை பாரு. 50 வயசுக்கு மேல நம்ம யாருமே சொல்லுங்க, மனசு தொட்டு சொல்லுங்க, கடைசியில வீட்டுக்காரமா சொன்னதுதான் ஃபைனல் நடக்கும். இவர்கிட்ட என்னன்னா 60 வயசாச்சு, நாங்க திருப்பி 2வது வந்து 60வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். இப்ப கூட எடுத்த காரியத்துல அவங்க சொன்னா கூட அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவர் எடுத்த காரியத்தை சிறப்பாக நிறைவேற்றுறாரு இல்லைய, அதுல எந்த பாகுபாடும் காமிக்கவே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, வீட்டுக்காரமா இருந்தாலும் சரி, யாருடையுமே அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை பண்ணிடுவார். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, மனிதநேய ஆர்கனைசேஷன்ல FCRI வாங்கி இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கா மதுரையில? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த FCRI டெல்லி வரைக்கும் போய் போராடி வாங்கி, FCRI வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளவு டெடிகேஷன் வேணும், எவ்வளவு டாக்குமெண்டேஷன் வேணும். அதான் சொல்லுவாங்க, அவங்க நிறைய படிக்கணுங்கிறது கிடையாது, படிப்பு வேற அறிவு வேற. படிக்கிறதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்து ஒரு அறிவாளி, படிப்பாளியா இருக்குங்கிற அவசியம் கிடையாது. அறிவு தான் வந்து உங்களை எங்கேயுமே தூக்கி நிப்பாட்டும். பாருங்க, ஒரு டேட்டா எடுக்கணும் FCRIல, எல்லாரோட டேட்டாவும் கொண்டு வந்து, நான் சொன்னேன் சும்மா தப்பிக்கிறதுக்காக, தலைவரை எனக்கு SBIல அக்கௌண்ட்லாம் இல்லை. உடனே அங்கே SBIல அந்த அக்கௌண்ட் மேனேஜர்கிட்ட போய் உட்காந்து, மேனேஜர் நம்பர்ல இருந்து பேசுறாரு, சார் நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து பேசுறேன், உங்க தலைவர் வந்திருக்காரு, நீங்க தான் செயலாளராங்க, வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு. அது மாதிரி எந்த நிகழ்வா இருந்தாலும் என்னை பொறுத்தவரை இந்த மனிதநேய கவசம் 20 பக்கம் வந்தா கூட, 25 பக்கம் வந்தா கூட, 100 பக்கம் வந்தா கூட, கண்டிப்பா அவர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா வெளியில வரும். அவர் இருக்கிறதுக்கு பிறகு நாங்களும் அதை ப்ராப்பரா எடுத்துட்டு போவோம். நாங்க இருக்கிற வரைக்கும் அவரும் எடுத்துட்டு போவாரு. அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அவரோட உந்துதலை பார்த்து சார் சொன்ன மாதிரி மற்றவங்களை சேர்ந்து இதை எடுத்துட்டு போவாங்க. இந்த நிகழ்விற்கு சிறப்பா நிறைய பேர் வந்திருக்காங்க, நண்பர்கள்லாம். எங்களுடைய நான் முருகன்லாம் பார்த்ததே இல்லை, மாதிரி பொது நிகழ்வுகள் எல்லாம் இந்த ரவியெல்லாம் பார்த்ததே இல்லை. இது மாதிரி சிறப்பாக வந்து நிறைய பேருக்கு எனக்கு பேர் தெரியல, ஆனால் எல்லாரையும் நல்லா தெரியும். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக வந்து அனைத்து உதவிகளும் செஞ்ச அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி குட்லக் நிருபர், எங்கள் நிருபருக்கு தான் வந்து நல்லா சொல்லணும், ஏன்னா நிறைய நிகழ்வுகளை எங்களுக்கு தரப்போறாரு, அவர் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சிறப்பான விருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு எங்களுடைய அசோகன் சார். அதுதான் அவர் எடுத்த காரியம் நிறைவேறணும், வாழ்க்கைலாம் வேணாம், நிறைவேறும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கிற எங்களுடைய ஆசிரியர் அவர்களை வாழ்த்தி வணங்கி அனைவரும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறையில நிறைய பேச்சாளர்கள் வந்துட்டாங்க. மீனாட்சி திருவிழா அப்ப பாத்தீங்கன்னா, அந்த திருவிழா நடக்கிற அந்த களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி முன்னால பேசிக்கிட்டே போனாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 12 நாளும் பேசிட்டு போய் மக்களுடைய மனங்களை பயங்கரமா கவர்ந்தாரு. அப்படின்னா அதுதான் சிறப்பு. அதே போல தீபாவளி மக்கள் கூட்ட நெரிசல், அண்மையில பாத்தீங்கன்னா தீபாவளி கூட்டத்தை பார்த்தோம். அறிவுரையை கூட ரொம்ப அழகா நளினமா சொல்லி எல்லாரையும் பாதுகாப்பா இருக்க வைக்கிற அளவுக்கு காவல்துறையில எங்க குமரவேல் அவருடைய வழித்தடத்தை பின்பற்றி இன்னைக்கு அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் ரொம்ப சிறப்பா பேசுறாங்க.
இன்னைக்கு நம்முடைய காவல் ஆணையர் இருக்கார் பாருங்க, நவகரன் சார், அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், அதோட ஐபிஎஸ் முடித்தவங்க. அவர் அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. நம்ம சங்கர் ஜுவால் ஐயா இருந்தப்ப தியாகராஜர் கல்லூரியில் வச்சு அந்த நிகழ்ச்சி நாங்கள் நடந்தோம். அதில் காவல்துறையில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த அழுத்தத்தை போக்குவதற்காக மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் டாக்டர் சிஆர்எஸ் அவர்கள் மூலமாக அந்த காவல்துறையை சார்ந்த பெருமக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்வை ரொம்ப சிறப்பாக நடத்தி பல காவலர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றின நம்ம பெருமக்களை நம்ம பார்க்கிறோம். முன்பெல்லாம் காவல்துறையில பயப்பட்டோம் நம்ம. இப்போ அவங்களே ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டாங்க. ஏன்னா எண்ணத்திற்கு நீங்கள் ஆவுல செல்ஃபோன் எடுத்துடுறாங்க, படக்குன்னு எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி போடுறாங்க. அவங்க பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க, ஒரு பணி எவ்வளோ கஷ்டம். கொரோனா காலத்தில் இவங்க ஆற்றிய பணி சாதாரணமானது கிடையாது. நம்மளாம் நிம்மதியாக வீட்டுக்குள்ள படுத்து தூங்கணும். அவங்க தான் வீதியில் நின்று அத்தனை பேரையும் பாதுகாத்த அந்த பணியை செஞ்சாங்க. அவங்களுக்கு நல்ல நாள் பெரிய நாளும் கிடையாது. தீபாவளி அன்னைக்கு டியூட்டி எங்கேயாவது போட்டிருப்பாங்க, பொங்கல் அன்னைக்கு டியூட்டி எங்கேயாவது போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தாங்கி, ஏன்னா காவல்துறை வீட்டில் மனைவி எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா திட்டுவாங்க, நல்ல நாள் பெரிய நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்களே. ஆனால் அதையெல்லாம் தாங்கி அட்டி எம்பிட்டு வாங்கியிருப்பாங்க வீட்டில் திட்டுறது தான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தாங்கி மக்கள் மத்தியில் நிற்கும் போது அதை வெளிப்படுத்தாம நின்று பாதுகாப்பாக போங்க, பாதுகாப்பாக தீபாவளி கொண்டாடுங்க, பாதுகாப்பாக வெடிங்க, எல்லாரும் பத்திரமா போங்க. கும்பாபிஷேகத்தப்போ பார்த்தீங்கன்னா நான் வர்ணனை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது காவல்துறை அதிகாரி மெதுவாக பக்கத்தில் வருவார். நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். ஆமாங்கய்யா சொல்லிடுங்க. ஏன்னா அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது திருட்டே நடக்கும். அது வரைக்கும் நம்ம அப்படியே அண்ணாந்து அந்த கும்பத்தில் தண்ணி விழுறதே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ தான் செயில கலட்டுவாங்க, கையில் போட்டிருக்க வலையில கலட்டுவாங்க. அதை நான் சொல்லணும், அவ்வளோதானங்கய்யா சொல்லிடுறேன் அப்படின்னு நானே. அதே மாதிரி சொல்லணும்னா அந்த காவல்துறை அதிகாரி கை கொடுப்பேன், சரியான இடத்துல சரியாக சொன்னீங்க அப்படின்பாங்க. அந்த மாதிரி பணியை செய்யக்கூடிய காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மிகச்சிறப்பாக பணியாற்றிய அந்த இதையெல்லாம் நம்ம குமரன் அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு அருமைக்குரிய நண்பர், நம்முடைய திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய அறங்காவலர் போற்றுதலுக்குரிய திரு சண்முக சுந்தரம் அவர்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. அவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் கொஞ்ச நேரம் அப்படி நம்ம இருக்கிறோம். ஒரு 5 நிமிடம் பார்ப்போம், பார்த்துட்டு நம்ம நிகழ்வை நிறைவு செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் சைடில் இருந்து யாராவது ஒருத்தர் சார்னா சொர்ணமணி சார்லாம் தமிழ் சொர்ணமணி ட்ரஸ்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. சொர்ணமணி தமிழ் ட்ரஸ்ட்டுன்னு நிறைய பணிகள் செய்கிறாங்க. அப்போ நம்ம இந்த இதழ் வளர்ச்சிக்கு நம்முடைய மனிதநேய கவச இதழ் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அருமையாக வடிவமைச்சிருக்கிறாரு. கோ ஜவஹர் அவர்களுடைய அறிவாற்றலால் தோல்வி நெருக்கடிகளை வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றிய அந்த தன்னம்பிக்கை தொடர் வருகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம், நாவல் பழம் சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடித்தால் என்ன ஆகும்? பொதுவாக நெல்லிக்காய் சாப்பிட்டா தண்ணி குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. வார்த்தை சித்தர் வளம்புரி ஜான் கூட நான் போனதுனால அவர் சன் தொலைக்காட்சியில் 400-500 நாளுக்கு மேலாக இந்த நாள் இனிய நாள்னு பேசினார். அப்போ அவர் சொன்னார், நாவல் பழத்தை கூட நம்ம 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்கி சாப்பிடக்கூடாமா, ஒரு வேளைக்கு நாவல் பழம் 7 பழம் தான் சாப்பிடணுமா. அந்த 7 பழத்துக்கு மேலே சாப்பிட்டாச்சுன்னா அதுவே விஷத்தன்மை உள்ளதாக மாறிக்கணும்னு சொன்னாங்க. அது நான் போய் அப்புறம் எப்படி ஐயா அதெல்லாம் சொல்றீங்கன்னு சொன்ன பொழுது அதற்குரிய மேலை நாட்டு இலக்கியங்களில் சொல்லப்படுகின்ற அந்த விஷயத்தெல்லாம் எடுத்து காமிச்சாங்க. அப்படி மருத்துவ குறிப்புகள் நிறைய இந்த நூலில் வரப்போகிறது. அதை போல ரொம்ப முக்கியமானது எப்பயுமே அசோகன் பார்த்தீங்கன்னா மனிதநேய பற்றாளருங்கிறதுக்கு உதாரணமாக தவறான ஒரு பொருள் விற்பனைக்கு வந்துச்சுன்னா அதை உடனே போட்டோ எடுத்து உரிய அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறவன் அதை விற்கிறவன் அத்தனை பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு மனிதன் அசோகன். அப்பதான் அழகா சொன்னாங்க, செய்தித்தாள்களில் உணவு பண்டங்களை மடித்து விற்பனை செய்தால் உரிமம் ரத்து. அந்த செய்தியை கொண்டு வந்துட்டாரா? அப்ப நம்ம பாருங்களேன், முந்தைய பில்புக்கில் பார்த்தீங்கன்னா குட்ஸ் ஒன்ஸ் சோல்டு cannot be taken back அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. விற்ற சரக்குகள் திரும்ப வாங்கப்பட மாட்டாது. அதை எதிர்த்தவர் அசோகன் தான். ஏண்டா சரக்கு பிடிக்கலன்னா கொண்டு வந்து கொடுத்தா நீ மாற்றி கொடுக்கணும், அதுதான் நுகர்வோர் கலாச்சாரம், நுகர்வோர் உரிமையை சொல்லி எடுத்து கொடுத்து அதிலையும் வெற்றியை பெற்று இன்னைக்கு அதை யாருமே அடிக்கிறது இல்லை.
அது மாதிரி நிறைய அவருடைய வெற்றி பயணங்களை எழுதினாலே போதுங்க. இந்த புத்தகத்துல கண்டென்ட்டுக்கு வந்து வேற எங்கேயும் போக தேவையில்லை. அவர் அனுபவத்தை, என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா, அசோகன் அவர்கள் அனுபவத்துக்காக ஒரு 3 பக்கத்தை ஒதுக்குனாலே போதும். இந்த புத்தகம் மிகப்பெரிய அளவில் பெரிய ஒரு ரீச் ஆகும் நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள், நுகர்வோர் கலாச்சாரத்திலிருந்து விற்பனையாளர்களிலிருந்து எல்லாத்துலேயுமே அவர் நிற்கிறார். அவர் யாரும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏமாத்திட முடியாது. நான் பிள்ளைமார் சங்க செக்ரட்டரி கேட்டேன், என்னென்ன வெளியவே வராதால் வந்திருக்கீங்களே அப்படின்னு. திட்டுவாருப்பா, அசோகன் திட்டிவிடுவார் என்னைய, அதனால வந்திருக்கேன் அப்படின்னு திட்டிவிடுவார். ஏன் நான் எதுக்கு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உரிமையோடு திட்டக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அசோகன். 10 ஆண்டு அவருடைய கனவு இன்றைக்கு நனவாகி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த கனவு கனவாகவே போய்விடாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகிறார். இந்த சஷ்டிய பூர்த்தியில கூட பார்த்தீங்கன்னா அந்த நேர்த்தி, அந்த விழாவை நடத்திய விதம், அத்தனை பேரையும் சாப்பிட வச்சு அழகு பார்த்த இந்த நேரத்தில் எங்கள் பெருமைக்குரிய திருப்பரங்குன்றம் ஆலயத்தினுடைய அரங்காவலர், எங்கள் சொக்க தங்கம், மனிதநேய பற்றாளர், அவர் இல்லாமல் விழா நிறைவு பெறாது. இதோ வருகிறார் சண்முக சுந்தரம் அவர்களை உங்கள் சார்பாக கரவொலி கொடுத்து அவரையும் திட்டித்தான் வர வச்சிருக்காரு. அவர் எனக்கு உடம்புக்கே முடியல சாப்பிட்டா, இந்த பேச்சே பேசாத வந்து சேரு அப்படின்னு உரிமையோடு திட்டக்கூடிய ஒரு உன்னதமான மனிதர் இன்னைக்கு சண்முக சுந்தரம். நல்ல மனிதர். தீபாவளி அப்ப அதிகமா பட்டாசு போட்டுட்டார். வேற ஒண்ணு இல்லை, பிள்ளைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுத்து அதிகமா போட்டதுனால கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு அவருக்கு. அதனால அண்ணே வரலாமா வேணாமா அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வேற. ஆமா, ஹோம புகை வேற. தினசரி கந்த சஷ்டி ஒவ்வொரு நாளும் நடக்காது. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு அதான் ஒரு சிக்கல். கோயிலுக்கு நாங்கள் போறோம் அப்படின்னா அந்த ஹோமத்துல இருந்து விலக முடியாது. இருந்தாலும் வேற வழி இல்லை, அதை ஏற்றுக்கொண்டுதான். நான் நேற்றைக்கு நிலைமையில என்னாலேயே பேச முடியல. ஏன்னா பழமுதிர்ச்சோலையில முழுக்க அந்த ஹோமத்துல இருந்து லட்சார்ச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சொற்பொழி பண்ணிட்டு வந்ததோட சரி, நேற்று படாதபாடுபடுத்தி நம்மளுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய நம்முடைய மனிதநேய பற்றாளர் சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய அசோகன் அவர்கள் கொண்டாடி போட்டு சிறப்பித்திருக்கிறார். ஆமா, அது மூலமா நீங்க எல்லாத்தையும் ஒரு தலை சிறந்த மனிதர் முதல் பிரதியை பெறுகிறார். அவர் சார்ந்திருக்கிற நிறுவனம் ஹைடெக் அராய் என்கிற ஒரு நிறுவனத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரி. ஆனா தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் சண்முக சுந்தரம் பேர் சொல்லிட்டா போதும். அந்த அளவுக்கு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்க விழாவை வெகு நேர்த்தியாக, ஏன்னா மற்ற ஆலயங்களை குடமுழுக்கு நடத்துவது என்பது வேறு. திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது குடைவரை கோயில். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூலவருக்கு அங்கே அபிஷேகம் கிடையாது, அங்கே வேலுக்கு தான் அபிஷேகம். அப்போ அந்த ஆலயம் அந்த குடைவரை கோயில் அந்த கோபுரத்துக்கு தான் பண்ண முடியும். அதை ரொம்ப அழகா, ஏன்னா உள்ள இருக்கிறது கூட குடைவரை கோயில், அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பரிவார தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னால் நின்று அரங்காவலர்களுடைய தன்னை இணைத்துக் கொண்டு மிகச்சிறப்பான அந்த குடமுழுக்கு விழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கக்கூடிய அற்புதமான சண்முக சுந்தரம் அவர்களை நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இறைவன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்வு தரக்கூடிய அத்தனையும் நமக்கு தருவார். என தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அது முதல் படை வீடு, மூலாதாரம் என்று சொல்லப்படுகின்ற முதல் படை வீட்டிலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் அப்படின்னா அதுதான் அவருடைய ஆன்மீக பணிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. அவங்க இல்லத்தரசி அவங்களும் சாதாரணமான ஆளா, அவங்க பிரதோஷத்துக்கு முழுக்க முழுக்க குடமாக பால் கொடுத்து அந்த பிரதோஷத்தை ஒரு அற்புதமான விழாவாக மாற்றுகின்ற ஒரு மனிதநேய பற்றாளர்கள் இப்பொழுது நம்மிடத்திலே அண்ணன் அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வழங்க. அப்பதான் விழா நிறைவுக்கு வந்துட்டோம். உங்களுக்காக அப்படியே கொஞ்சம் இழுத்துக்கிட்டே கொண்டு வந்து, ஏன்னா குமரவர்கள் சொல்லிட்டாரு சண்முக சுந்தரம் வராம விழாவை முடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வாங்க சண்முக சுந்தரம்.